நண்பர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டில் தற்போது உட்கட்சி தேர்தலை நடத்தி வருகிறது. அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் இணைப்பு விழாக்களை நடத்தி வருகிறோம். நேற்றைய தினம் இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் இஸ்லாமியர்களின் பங்கு என்கிற தலைப்பில் அருமை தம்பி மன்சூர் அலிகான் அவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு பொதுக்கூட்ட நிகழ்விலும், இன்றைய தினம் ஒசூர் மாநகரத்தின் பொறுப்பாளர் அருமை தம்பி CBS கார்த்திக் அவர்கள் தலைமையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட இளையோர் பல்வேறு தளபதிகளின் ஊடாக கட்சியில் இணைகின்ற இந்த நிகழ்விற்காக இந்த 2 நாள் பயணமாக நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளேன். இங்கு வருகை தந்த இடத்தில் ஒசூர் மாநகரத்தில் பன்னெடுங்காலமாக பூக்கடைகள் வைத்து தங்கள் வயிற்று பிழப்பை சுயமரியாதையோடு தன்மானத்தோடு உழைத்து சம்பாதித்து வந்த அந்த மக்களை ஒசூர் மாநகராட்சி நிர்வாகம் அவர்கள் கடைகளை எல்லாம் ராட்சத இயந்திரங்களை கொண்டு வந்து இடித்து தரமட்டமாக்கி இருப்பதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். குறிப்பா இது மழை காலம். இந்த காலங்களில் அவர்களுக்கு மாற்று கடை தராமல், மாற்று இடம் தராமல் திடீரென்று அவர்களை அப்புறப்படுத்தியிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. பல உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகளில் தங்களுடைய வாழ்விடமாக கொண்டு ஒரு இந்திய நாட்டின் குடிமகன் நீண்ட நாட்களாக இது போன்று தொழிலோ அல்லது வீடு கட்டி இருந்தால் அவர்களை உடனடியாக அப்புறப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கான அரசு மாற்று வழிகளை செய்துவிட்டு வீட்டை இடித்து தரமட்டமாக்கிறோம் நீர்நிலைகள் என்றால் அரசாங்கம் அவர்களுக்கு வீடு கட்டி தந்துவிட்டு அதற்கு பிறகுதான் அந்த வீட்டை இடிக்க வேண்டும் என்றோம். இது போன்று வணிகம் சார்ந்த வியாபார பொதுமக்கள் இது போன்ற தொழிலை செய்கின்ற போது அவர்களுக்கு அதுதான் வாழ்வுரிமை வாழ்வாதாரமாக இருந்தால் அதற்கான அரசு மாற்று இடங்களில் ஏற்பாடு செய்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் ஒத்துக்கொள்ளுகின்ற அந்த இடத்தில் அவர்களை அமர வைத்து அந்த வியாபாரமும் அவருடைய அந்த வாழ்க்கைக்கான அந்த தொகை அவர்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்கின்ற ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று பல வழிகாட்டல்கள், பல நெறிமுறைகளை, உத்தரவுகளை உயர்நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்கள் தெரிவித்திருக்கிறது. ஆனால் அதை எதையுமே கருத்தில் கொள்ளாமல் இந்த பூக்கடைகளை இந்த சாதாரண அந்த மக்கள்லாம் வந்து என்ன பார்த்தாங்க, மனு தந்தாங்க. அதை பார்க்கின்ற போது மிக வேதனையா இருக்கிறது. அந்த மக்களை அப்படி இடித்து தரமட்டமாக்கி இருப்பது ஏற்புடையதல்ல. அதனால் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாநகர ஆணையர் அவர்களும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த வியாபார பெருமக்களை அழைத்து பேசி அவர்களை தொடர்ந்து அங்கு வியாபாரம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர்கள் விரும்புகிற கடைகளை நீங்கள் கட்டித்தர வேண்டும். தேசிய நெடுஞ்சாலை ஆதலால் நாங்கள் இடிக்கிறோம் என்று சொல்வது ஏற்புடையதல்ல. எத்தனையோ தேசிய நெடுஞ்சாலைகளில் உதாரணத்துக்கு நீங்க நம்முடைய கிண்டி கத்திப்பாறை பாலம் இது போன்ற பல பாலங்கள்ல தேசிய நெடுஞ்சாலைகள் சாலைகள்ல கடைகளை கட்டி ஓட்டல்கள் கட்டி நடத்துவதற்கு அனுமதிக்காங்க. சென்னை நீங்க அசோக் நகரை போனீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், அசோக் நகர்ல அந்த பில்லருக்கு ஏத்த மாதிரி லைனா தேசிய நெடுஞ்சாலை, அது மெட்ரோ ரயில், மத்திய அரசு சொந்தமான ரயில் நிலையத்துக்கு மேல ரயில் போகுது, கீழே நூற்றுக்கணக்கான கடை, மிகச்சிறந்த உணவகங்கள், ஓட்டல்கள், விடுதிகளை கட்டி அவர்கள் வியாபாரம் செய்வதற்கு அனுமதிக்கிறாங்க. ஆக இதுக்கெல்லாம் சட்டம் உங்களுக்கு இடம் தருகின்ற போது இந்த தேசிய நெடுஞ்சாலை கீழே பாலத்து ஓரமா இவர்களுக்கான மழை காலங்கள்ல, வெள்ள காலங்கள்ல பாதுகாப்பு அரணை, வெயில் காலங்களை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு சட்டத்துடன் கூடிய அந்த 500 பேருக்கு ஒரு டோக்கன் போட்டு அவங்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் இந்த கடையை ஒதுக்கி அவர்கள் அந்த பூ வியாபாரம் செய்து கொள்வதற்கு ஏன் வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வகுக்க கூடாது? இதையெல்லாம் செய்யாமல் அதை நீங்கள் இடித்து தரமட்டமாக்கியது ஏற்புடையதல்ல. உடனடியாக அவருடைய மறுவாழ்வுக்கு அந்த இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது. இரண்டாவது, இங்க இருக்கிற டாடா தொழிற்சாலையில பல்லாயிரக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் வந்து வேலை செய்யறாங்க. இது ஏற்புடையதல்ல. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர் பகுதியை சேர்ந்த மண்ணின் மக்களுக்கு அந்த வேலையை கொடுக்கணும்னு சொல்லி நான் கடந்த 3 சட்டமன்ற கூட்டத்தொடரில் இது குறித்து வலியுறுத்தி பேசினேன். அன்றைக்கு தொழில்துறை அமைச்சராக இருந்த திரு தங்கம் தென்னரசு எழுந்து இந்த பிரச்சனையை மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். உடனடியாக டாடா நிறுவனத்தோடு பேசி மண்ணின் மக்களுக்கு 80% மேலான வேலை வாய்ப்பை உறுதி செய்வோம் என்று சொன்னார். ஆனால் அந்த உறுதிமொழி இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை. அந்த உறுதிமொழியை நிறைவேற்ற இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த மாநகரத்தினுடைய ஆணையரும் இங்கு தொழில் வளர்ச்சி துறைக்கான
சிட்கோ, சிப்காட் போன்ற பொது மேலாளர்கள் அந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்னைக்கு கேட்டா 10,000க்கு மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் தான் அங்க வேலை செய்யறாங்கன்னு சொல்றாங்க. நிலத்தை கொடுக்கறது நம்ம, சலுகை விலையில மின்சாரம் கொடுக்கறது நம்ம, சலுகை விலையில தண்ணீர் கொடுக்கறது நம்ம, சலுகை விலையில வரியை குறைக்கிறது நம்ம. ஆனா வேலை அனைத்து வடமாநிலத்தவர்கள் என்பது ஏற்புடையது அல்ல. இந்த ஒசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி அண்டை மாவட்டங்களிலே பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் படித்துவிட்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே பதிவு செய்துவிட்டு இலவு காத்த கிளி போல் காத்திருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலை வாய்ப்பை வடவர்களுக்கு தருவது ஏற்புடையதல்ல. மாண்புமிகு முதலமைச்சர் இதுல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். நான் அனைத்து கட்சி கூட்டத்திலும் இதை நான் வலியுறுத்தி பேசியிருக்கிறேன். அதே மாதிரி நான் ஏற்கனவே இந்த வடமாநில தொழிலாளர்கள் எவ்வளவு ஆபத்து இங்கு ஏற்படுது, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வழிபறி, திருட்டு, பல சம்பவங்கள் ஈடுபட்டது. இப்ப தமிழ்நாட்டு பெண்களுடைய கற்பை அல்லது மானத்தோடு விளையாட அவர்கள் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு அங்க நூற்றுக்கணக்கான சிப் கேமராக்கள் பொருத்தப்பட்டு பெண்களுடைய கழிவறை குளியலருடைய தனி காட்சிகள் படமாக்கப்பட்டு அது வடமாநிலத்தினுடைய இணையதளத்திற்கு விற்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு அந்த செக்ஸ் படங்கள், நிர்வாண படங்களை விற்பனை செய்கின்ற, அதை வாங்கி அதை உலகமெல்லாம் பரப்புகின்ற நிறுவனங்களுக்கு இது கைமாற்றப்பட்டிருக்கிறது என்ற அந்த செய்தி என் காதுக்கு வந்தவுடனே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தனிப்பட்ட ஒரு கடிதம் எழுதி முதலமைச்சர் கையிலே கொடுத்த, முதலமைச்சர் உடனே தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், நாட்டுடைய டிஜிபி சட்ட ஒழுங்கு, கூடுதல் டிஜிபி சட்ட ஒழுங்கு ஐவரையும் அழைத்து என் கண் முன்னாலே அந்த கடிதத்தை கொடுத்து, வேல்முருகன் இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லுகிறார், இதற்காக தனி டீம், ஸ்பெஷல் டீம்களை ஃபார்ம் பண்ணி இந்த வீடியோ எல்லாம் எங்கெல்லாம் பரப்பப்பட்டிருக்கு, யாருக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கு என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஆனால் இன்றைக்கு அந்த பெண், அந்த காலனை தவிர வட மாநிலங்களில் இதை யாராருக்கெல்லாம் பகிர்ந்தார்களோ அந்த இணையதளங்கள் இன்னும் முடக்கப்படவில்லை. தம்முடைய சென்னை ஆணையர் திருமதி ராதிகா, ஐஜி, அடிஷனல் கமிஷனர் கிரேம் அவர்கள் இன்றைக்கு இது குறித்து நடவடிக்கை எடுப்பதற்கான டீமை அனுப்பியிருப்பதாகவும் என்னை தொடர்பு கொண்டு என் கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். ஆக என் கவனத்திற்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அதை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாட்டுடைய முதலமைச்சர், உள்துறை செயலாளர், டிஜிபி, தலைமைச் செயலாளர் கவனத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறேன். அதே போன்று மண்ணின் மக்களுக்கு தான் நீங்க ஒரு 90% வேலையாச்சும் கொடுக்கணும் தனியார் துறையில. அது இல்ல. இங்க என்னன்னா 90% வேலை வெளி மாநிலத்தவர்களுக்கும் 10% வேலை செக்யூரிட்டி வேலை, அதுவும் இங்க ஒரு அரசியல் பிரமுகர்களுக்கு கொடுக்கப்பட்டு இங்க நடக்கிற இந்த தவறுகளை எல்லாம் சுட்டி கேட்டு தட்டி கேட்ட ஒரு இந்த மண்ணின் இளைஞன் மிக கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறான். அவன் உடம்பு முழுவதும் மார்வார காயங்கள். அந்த காயங்களையும் நான் படம் எடுத்து, கலர் படம் எடுத்து முதலமைச்சர் கையில கொடுத்தேன். அதன் மீது வழக்கு பதிவு செய்து அந்த செக்யூரிட்டி யார் அவரை அடித்தார்களோ அவர்கள் இதுவரையிலும் இன்னும் கைது செய்யப்படல. ஆக காவல்துறை பணக்கார கார்பரேட் முதலாளிகளுக்கு இங்கு வேலை பார்க்க கூடாது. இந்த மண்ணின் மக்களுக்கு வேலை பார்க்கணும். இங்க இருக்கிற தொழிலாளர் உரிமை பாதுகாக்கணும். பெண்ணுடைய அந்தரங்கங்கள் பாதுகாக்கப்படணும். ஆக இதையெல்லாம் கடுமையான நடவடிக்கையின் மூலமாக இந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், இந்த ஒசூர் மாநகரத்தினுடைய ஏஎஸ்பி போன்றவர்கள் எடுக்கணும். இதுல சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை வருகின்ற ஜனவரி கூட்டத்தொடரில் மிகப்பெரிய இது பிரச்சனையாக வேல்முருகனாகி நான் எழுப்புவேன். இதிலே தவறு செய்தவர்கள் கார்பரேட் டாடா நிறுவனத்துக்கு துணை புரிந்தவர்கள். இன்னும் சொல்ல போன அங்க ஊர் மக்கள் அரசனுடைய நிலங்களை பல ஏக்கர்ல அந்த நிறுவனம் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இதை தொடர்ந்து எதிர்த்து போராடுகின்ற எங்கள் கட்சியுடைய பிரமுகர் தி.க. குமார் அவர்கள் அந்த டாடா நிறுவனத்தை எதிர்த்து போராடுற என்பதற்காக அவருக்கு இங்க சமூக விரோதிகள் மூலமாக கொலை மிரட்டல் விடப்பட்டிருக்கிறது. அவருக்கு உடந்தையாக அவரோடு இருந்த ஒரு நண்பர் ஏற்கனவே தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அவர் வெட்டி மிக மோசமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆக இங்கு பணக்கார நிறுவனத்திற்கு ரவுடிசம் செய்கின்ற, ஆள் நிறுத்துகின்ற, அங்கு அந்த தவறுகளை தட்டி கேட்கின்ற தொழிலாளியை அடிப்பதற்கு அங்க இருக்கிற செக்யூரிட்டிகளை பயன்படுத்துவது, அந்த செக்யூரிட்டிகளை சப்ளை செய்கின்ற, இந்த செக்யூரிட்டியை கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துகின்ற சமூக விரோதிகளை எல்லாம் இங்க இருக்கிற எஸ்பிசிஐடி டெட்டாச்மெண்ட் அதிகாரிகள் நேர்மையான நம்முடைய ஐஜி அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று இதெல்லாம் ஒழுங்கு செய்யணும். அப்படி இல்லைன்னா இங்க ஒரு சென்ட் மெயின் ரோட்ல நான் விசாரிச்சேன், 50 லட்சம் 1 கோடி போகுதுன்றாங்க. 25 லட்சம் போகுது இங்க இருந்து 5 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட. இது ஒரு வணிக மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் இடமா மாறி வருது. இந்த அரசியல் கொலைகளும் வணிக கொலைகளும் லாப கொலைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய, மட்டுப்படுத்த வேண்டிய ஒரு சில காவல்துறை கருப்பாடுகள் இந்த கும்பலுக்கு துணையாக இருக்கிறாங்க. எங்கள் கட்சியுடைய பிரமுகர் கொலையில 2 பேர் நாங்க தான் கொலை பண்ணிட்டு ரீல் போட்டுட்டு அவன் ஷார்ட் போட்டுட்டு காவல் நிலையத்துல போய் சரண்டர் ஆகிறா ராஜ மரியாதையோட. அதுக்கு உடந்தையாக இருந்தவர் யார்? இந்த கொலையை செய்ய சொன்னவர்கள் யார்? அதையெல்லாம் இனம் கண்டு இதுவரையில் அவர்கள் சட்டத்தின் முன்னெடுத்து கண்டிக்கப்படல. இதற்கு லட்சக்கணக்கான ரூபாய்
காவல்துறையில் இருக்கிற லஞ்சம் வாங்குற அதிகாரிகள் பெற்றிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு வருது. இதற்கெல்லாம் கச்சேரி வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இருக்கிறது. ஆக என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டுடைய அரசு பதவிகள் 100% மண்ணின் மக்களான தமிழர்களுக்கும், அதுபோன்று தனியார் துறையில் 90%, ஒன்றிய அரசு துறையில் 90% இந்த மாநிலத்தில் வாழ்கின்ற இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக வாழ்கின்ற தமிழர்களுக்கும், மொழி வழி சிறுபான்மையராக இந்த மண்ணில் வாழக்கூடிய ஆண்டாண்டு காலமா எங்களோடு இரண்டர கலர்ந்து வாழக்கூடிய மொழி வழி சிறுபான்மை மக்கள், அதாவது தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டவர்களுக்கும் அந்த வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த SIR 12 ஆவணங்கள் கேட்கிறாங்க. இந்த 12 ஆவணங்களை கொடுத்துதான் ஒருவன் இந்த நாட்டுடைய குடியுரிமையை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார். அது ஏற்புடையதல்ல. 12 ஆவணங்களை தந்தால்தான் உங்களுக்கான ஓட்டுரிமை தருவோம் என்று சொல்லுகிறார்கள். சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டு காலத்தில் என்ன நடைமுறை இதுவரையில் பயன்படுத்தப்பட்டதோ அதே நடைமுறை தான் பயன்படுத்த வேண்டும். இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்பது ஏற்புடையது அல்ல. 2001 என் தந்தையோ என் தாயோ வாக்களித்திருக்கிறார்கள் என்பதற்கான ஆவணங்களை நான் காண்பித்தால்தான் இந்த BLO அதிகாரி எனக்கான வாக்குரிமை தருவார் என்கிற ஒரு ஷரத் இருக்கிறது. அது மிக 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 மோசமான ஆபத்தான ஒரு கண்டிஷன். அதை எவராலும் நிரப்ப முடியாது. நான் கேட்கிறேன், மலைவாழ்வில் வாழ்கின்ற ஏழை எளிய மலைவாழ்வு மக்கள், ST மற்றும் நரிக்குறவர் இனத்தினுடைய மக்கள், இவர்கள் எல்லாம் நாடோடிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் வாக்களிக்கின்ற அந்த உரிமை இந்திய நாட்டில் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கான இருப்பிட சான்றிதழ் அவருடைய தந்தை வாக்களித்தது. நான் கேட்கிறேன், இன்றைக்கு எங்கேயாவது ஒசூரை சுத்தி தருமபுரியை சுத்தி இருக்கிற ஒரு மலைவாழ்வு கிராமத்தில் இருக்கிற மலைவாழ்வு மக்களிடத்தில், அல்லது விழுப்புரம் மாவட்டத்திலே கல்லூராயர் மலை, நம்முடைய சேலம் ஏற்காடு பகுதியில் இருக்கிற மலைவாழ்வு கிராமத்தில் இருக்கிற அந்த தாய்மார்கள்கிட்ட போய் 2001 2002 உங்க தந்தை உன் தாய் வாக்களித்துக்கான ஆதாரம் கொடுங்க அப்படின்னா அவர்களால் தர முடியுமா? நம்ம ஒசூர் போன்ற மாநகரத்துல வாழ்ற நம்ம கிட்டயே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொருள் பாதுகாத்து வைக்க முடியல. அப்படி 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாக்களித்துக்கான அத்தாட்சி கொடுங்க, அப்பதான் வாக்காளர் அடையாளத்தை சேர்ப்போம் என்று சொல்வது ஏற்புடையதல்ல. இதை பயன்படுத்தி தான் இன்றைக்கு 62 லட்சம் வாக்காளர்களை பீகாரிலே இன்றைக்கு தூக்கி எறிந்து விட்டு இன்றைக்கு பாரதிய ஜனதா அவர்கள் கணித்ததே வெறும் 120 இடங்கள் தான் அதிகபட்சம். ஆனா இன்னைக்கு 202 இடங்களுக்கு மேல 200க்கும் மேற்பட்ட இடங்களை அந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால், இந்த SIR என்கிற சிறப்பு இந்த வாக்காளர் சேர்ப்பு நீக்குதல் என்கிற இந்த முறையை அவர்கள் பல்விதமான சூழ்ச்சிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அவர்கள் வடவர்கள், நான் சொன்ன ஒரு 300 ஆண்டு 400 ஆண்டா இங்க மதுரையில உங்களுக்கு தெரியும், மதுரை சௌராஷ்டிர மக்கள் வாழ்றாங்க. அவர்களுக்கு வாக்கு கொடுப்பதை நாம் எதிர்க்கல. இந்த ஒசூர் பார்டர்ல இங்க தெலுங்கு பேசக்கூடிய, கன்னடம் பேசக்கூடிய மொழி வழி சிறுபான்மை மக்கள் வாழ்றாங்க. அவங்களுடைய ஆரிஜின் 300 ஆண்டு 400 ஆண்டு 500 ஆண்டு. தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் நாயக்கர் ஆட்சி காலத்திலிருந்து 300 ஆண்டு 400 ஆண்டு 600 ஆண்டு அங்க வாழ்றாங்க. ஆக இவர்களுக்கெல்லாம் வாக்களிக்கலாம். அவர்களுக்கு வாக்குரிமை கொடுப்பதை தமிழ் தேசிய அமைப்புகளோ நானோ எதிர்க்கவில்லை. ஆனா நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு திட்டமிட்டு வட இந்தியாவிலிருந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு ஆண்டொன்றுக்கு லட்சக்கணக்கான பேர் குவியறாங்க. அவர்களுக்கு இங்க குடும்ப அட்டை தரப்படுகிறது, அவர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை தரப்படுகிறது, அவர்களுக்கு ஆதார் அட்டை தரப்படுகிறது. என்னுடைய வீதியிலே குடும்ப அட்டையின் மூலமாக நான் வாங்குகின்ற பொருள் அனைத்தையும் என்னுடைய மக்கள் வரிப்பணத்தில், எங்களுடைய அரசாங்கத்துக்கு செலுத்துகிற வரிப்பணத்தில் எங்கள் அரசாங்கம் தருகிற அத்தனை பொருள்களையும் இங்கு வேலை நிமித்தமாக வருகின்ற வடநாட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு தருவோம் என்று சொல்வது நீதியாகுமா? ஆக எப்படியெல்லாம் இன்றைக்கு நரேந்திர மோடியும் அமித்ஷா கும்பலும் வடவர்களை இங்கு வாக்காளர்களாக மாற்றுகிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கு அப்பட்டமான ஒரு உண்மை உங்கள் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு தெரியும். 2016 ஆண்டு OPS அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது வடநாட்டை சேர்ந்த அனைவருக்கும் TNPC ஊடாக தேர்வு எழுதி டைரக்டர் கோட்டாட்சியர் பதவி, DSP பதவி, மேஜிஸ்ட்ரேட் பதவி, கமர்ஷியல் டாக்ஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர், DR என்ற டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் போன்ற அனைத்து உயர் பதவிகளும் வழங்கப்படும் என்று அறிவித்தார். அப்ப தமிழ் எழுத படிக்க பேச தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னார். அதை விட மிகப்பெரிய கொடுமை அண்டை நாடுகள், பாகிஸ்தான் உள்ளிட்ட பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகள், தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற உகாண்டா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்களும் அவர்கள் இந்திய நாட்டில் ஏதாவது ஒரு மாநிலத்தோட ஹார்ஜ்னா அவங்க இருந்தா போதும், அப்படி ஒரு சர்டிபிகேட்டை இந்தியாவில் இருக்கிற அதிகாரிகள் கொடுத்தா போதும், தமிழ்நாட்டில் TNPC தேர்வு எழுதி அவர்கள் எல்லாம் உள்ள வரணும்னு கொண்டு வந்து தமிழ்நாட்டின் அரசு வேலை வாய்ப்புகளை தமிழர் அல்லாதவர்களை அமர்த்துவதற்கு சதித்திட்டம் தீட்டியவர்கள் தான் பாரதிய ஜனதா அதிமுகவினர் கடந்த கால ஆட்சி. அதை ஒற்றை மனிதனாக இருந்து சட்டமன்றத்தில் போராடி
திமுகவில் நான் கூட்டணியில் சேர வேண்டும் என்று சொன்னால் இதை மாற்றமைக்கிற சட்டத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று டேர்ம் ஆஃப் கண்டிஷன் என்று 10 கோரிக்கைகளை முன்வைத்து முதலமைச்சரிடத்தில் வாதாடி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படி இல்லாமல் வடவர்களை உள்ள வராமல் தடுப்பதற்கு திமுகவில் நான் போராடி கொண்டு வந்த ஒரு சட்டம் தான் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் டிஎன்பிசியிலே அரசு பதவிகளை அமர வேண்டும் என்று சொன்னால் தமிழ் எழுத படிக்க பேச தெரிந்திருக்கணும் அப்படின்னு அந்த சட்ட திருத்தம். அதுல கூட உங்களுக்கு தெரியும், நம்மளை விட மிக அழகா இப்ப வடநாட்டு மார்வாடி சேட்டு ராஜஸ்தானிகள் மிக சிறப்பா தமிழ் பேசுறாங்க எழுதுறாங்க. அப்ப அவர்களும் இன்னும் அந்த தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்று அந்த வாய்ப்புகள் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. அதுக்காகத்தான் நான் முதலமைச்சருக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறேன். தாய்மொழி தமிழாக இருக்கணும் அல்லது தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டவர்களாக இருக்கணும். இப்ப எங்க கார்த்திகி இங்க கன்னடம் பேசுறாரு, தெலுங்கு பேசுறாருன்னா இவர் இந்த நாட்டை தாயகமாக கொண்டவர். இவங்களுடைய ஆர்ஜின் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் இந்த மண்ணில் இருக்காங்கன்னு அவருக்கே தெரியாது. அப்படியேப்பட்டவர்கள் தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டவர்கள் இந்த தேர்வில் கலந்து கொள்ளலாம் என்று அதற்கு சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து நான் வலியுறுத்தி வருகிறேன். ஆக தமிழ்நாட்டை முற்றுமுழுமாக ஒரு பீகாரா மாத்துகின்ற, ஒரு ராஜஸ்தானா மாத்துகிற, ஒரு குஜராத்தா மாத்துகிற முயற்சியில் இன்றைக்கு நரேந்திர மோடியினுடைய பாரதிய ஜனதா அரசு வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டின் இங்கு திராவிட கோட்பாடுகளும் தமிழ் தேசிய கோட்பாடுகளும் வளர்ந்துவிடக் கூடாது என்று நசுக்குவதற்கான இது போன்ற சதிகார திட்டங்களையும் ஆயக்கர் பவனை போல் இங்கே ஒரிசா பவன்களும், அஸ்ஸாம் பவன்களும், பீகார் பவன்களும், ஜார்க்கண்ட் பவன்களும் உருவாகிறது. சீஃப் செக்ரட்டரி தலைமையிலே இதற்கான அதிகாரிகளை நியமனம் செய்து அவர்களை பாதுகாக்கிற பணிகளை இங்கு ஈடுபடுகிறார்கள். இது எதிர்காலத்தில் தமிழ்நாட்டை நாசமாக்கும், தமிழருடைய வாழ்வுரிமையை முற்றுமுழுமாக அழித்து ஒழிக்கும். ஆக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக கடுமையான நடவடிக்கைகளை இதற்கு எதிராக இன்னைக்கு எங்க நடக்கிற வழிபறி, கொள்ள, திருட்டு எல்லாத்திலும் அவர் இப்ப நம்ம வீட்டு பெண்களுடைய மானத்தையே இன்றைக்கு படம் பிடித்து காசு பண்ணுவதற்கு அவர்கள் துணிந்து விட்டார்கள். ஆக அது போன்றவர்களை உடனடியாக தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும். அது போன்ற மிக மோசமான, இது என்ன சொல்லுவாங்க நம்ம தமிழ் மொழியில ஒரு கொச்சையான வார்த்தையை சொல்லுவாங்க, இது ஒரு ஈன தொழில். இது போன்று செய்கின்றவர்களை இனம் கண்டு அவர்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும். தமிழ்நாட்டுக்குள்ள யார் வராங்க, எதற்காக வராங்க, அவர்கள் வந்த வேலையை முடிந்து அவருடைய தாயகத்திற்கு அவர்கள் செல்கிறார்கள் என்பதை உறுதி செய்யக்கூடிய ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை, அதாவது அஸ்ஸாம்ல மேகாலயாவில இருப்பது போல ஒரு மாநிலத்துக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்க எந்த பர்பஸ்க்காக வராங்க, வந்த நோக்கம் நிறைவேறிவிட்டதா, அவர்கள் தாயகம் திரும்பிட்டாங்களா என்பதை உறுதி செய்யக்கூடிய அந்த வருகை பதிவேடு ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறையும் தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பல மாநிலங்களை சேர்ந்தவங்க வந்து நீக்க மர இங்க நம்ம மாநிலத்தில் ஊடுருவி வாழ்வதால தமிழுடைய மொழி சிதைக்கப்படுகிறது, பண்பாடு சிதைக்கப்படுகிறது, கலாச்சாரம் சிதைக்கப்படுகிறது. நம்முடைய தமிழ் இளைஞர்களும் அவருடைய பண்பாட்டை கொண்டாட ஆரம்பிக்கிறான். அவன் ஹோலி பண்டிகை கொண்டாடினா இவனும் ஹோலி பண்டிகை கொண்டாடுறான், அவன் ஓணம் பண்டிகை கொண்டாடினா இவனும் ஓணம் பண்டிகை கொண்டாடுறான், அவன் தெலுங்கு வருட பிறப்பை கொண்டாடினா இவனும் தெலுங்கு வருப்பை கொண்டாடுறான். ஆனா தமிழர்களுடைய பண்பாட்டு விடயங்கள், நம்முடைய பொங்கல் இந்த நம்முடைய கிராமங்களில் விளையாடப்படுவதில்லை. நம்முடைய காலை விரட்டுதல் என்று சொல்லக்கூடிய மஞ்சு விரட்டுதல் இன்றைக்கு நம்மிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமா பறிபோய் இருக்கிறது. ஆக தமிழுடைய பாரம்பரிய கலைகள், விளையாட்டுகள், சடுகுடு என்று சொல்லக்கூடிய கபடி தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கு வீதிகளில் விளையாடப்படவில்லை. பெண்கள் பொங்கல்களிலே கூடி கும்மி அடிக்கிற கும்மி இல்ல, கோலாட்டங்கள் இல்ல. ஆக தமிழுடைய மரபு, தமிழுடைய மொழி, பண்பாடு, கலை, கலாச்சாரம், நாகரிகம், தொன்மை, வரலாறு, இலக்கிய, இலக்கண வளம் அனைத்தையும் சிதைக்கிற ஒரு கூட்டமாக வடவர்கள் மாறி வருகிறார்கள். இது தமிழ்நாட்டின் நாளைய தலைமுறைக்கு பேராபத்து என்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சி சுட்டிக்காட்டி இதற்காக தொடர் பரப்புரையில் 234 தொகுதிகளிலும் நான் ஈடுபட்டு வருகிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த நம்முடைய பூக்கடை 500 குடும்பங்களை காப்பாற்றுவதற்கும், இந்த டாட்டாவில் தமிழகத்தினுடைய மானத்தை விற்க முயற்பட்ட கைவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கும், அங்கு குன்றைகளை வைத்து தாக்கி அந்த தொழிலாளி காயம்பட்டார், அதற்கு காரணமானவர்களும் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். ஓகே சார், நன்றி.